நம்ம கொலை செய்யாம இருக்கலாம், விபச்சாரம் செய்யாம இருக்கலாம், காம விகாரத்துக்கு உட்படாம இருக்கலாம், பில்லி சூனியம் செய்யாம இருக்கலாம். ஆனா மற்றவங்களுக்கு விரோதமா நம்ம பேசாம இருந்திருப்போமா? மற்றவங்களை விரோதமா நம்ம கோபப்படாம இருந்திருப்போமா? அவங்க கூட சண்டை பண்ணாம இருந்திருப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாம இருந்திருப்போமா? இதெல்லாம் எதுவா இருக்கு? மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது. இப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அவனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியின் கனி பார்த்தீங்களா? ஆவியில நம்ம பிறந்துட்டோம்னு சொன்னா இந்த ஆவியின் கனிகள்லாம் நமக்கு சொந்தமா இருக்கிறது. என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள். அந்த கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. நம்ம சுத்தமாகணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த பாவ சரீரம் நமக்கு மாறி நமக்கு ஆவியின் கனி கொடுக்கப்படும். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி நம்மளுக்கு ஆவியின் கனி நமக்குள்ள வரும். இப்போ கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அது என்ன? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிப்பதுன்னா என்ன? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். ஜலத்தினால பிறப்பதுனா என்ன? தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதுதான் ஜலத்தினாலே பிறப்பது. ஆவியினால பிறப்பதுன்னா என்ன? ஞானஸ்தானம் எடுத்துட்டு மேல வரும்போது ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் செய்வார். அதுதான் ஆவியினால பிறப்பது. ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கிடுவார் இல்லையா? அப்போஸ்தலர்ல பாக்குறோம் இல்லையா? பெந்தகோஸ்தே நாளில ஆவியானவர் எல்லார் மேலேயும் வந்து ஊற்றப்பட்டார். அப்போ எல்லாரும் வெவ்வேறு பாஷைகள்ல தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று அப்போஸ்தல நடபடிகள்ல நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோவான் ஸ்நானனே கிறிஸ்துவை அறியாமல் இருந்தாராம். 31ஆம் வசனம் கவனிங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். யாரு? யோவான் ஸ்நானன் இயேசுவை அறியாதிருந்தான். அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக, அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படணும், இவர்தான் கிறிஸ்துன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக தான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறான் யோவான் ஸ்நானம். அதற்காகவே அனுப்பப்பட்டான். ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பதற்கும் கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? இங்க அப்படித்தானே சொல்லியிருக்குது. இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். ஞானஸ்தானம், ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுப்பதற்கும் கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? இப்போ யோவான் ஸ்நானகன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவரோட ஊழியம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஜனங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்றாரு. என்னன்னு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் வந்து அவரிடத்துல ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள்.
இதை நம்ம எங்க பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். இத கேள்விப்பட்டு இத பார்த்த பரிசேயர்ல சிலரும் சதுசேயர்ல சிலரும் என்ன பண்றாங்க, யோவான் இடத்துல வராங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. யோவான் இத பார்த்துட்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரியன் பாம்பு குட்டிகளேனா இவங்க எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்கு, விஷம் நிறைந்ததாய். விரியன் பாம்பு கொத்துனா எவ்வளவு விஷம் இருக்குமோ அந்த மாதிரியான விஷம் நிறைந்தவர்களா இவங்க இருக்கிறாங்க. அவங்க இருதயம் முழுவதும் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது, வன்மத்தினால் நிறைந்திருக்கிறது. அவங்க குணமே தேவனுக்கு ஏற்ற குணமா இல்லை. இவங்க எப்படி இருக்கிறாங்க? மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள அந்த ஆவியின் கனி இல்லவே இல்லை. இத யோவான் ஸ்நானன் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதனால அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? அப்போ ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தா தேவனுடைய கோபத்திற்கு நாம தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றதை இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அவனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? உங்களுடைய தேவனுடைய கோபத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கணும்னா ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கணும். அது மட்டுமா சொல்லியிருப்பார் யோவான் ஸ்நானன்? உங்க பாவங்களை தேவனை விசுவாசிக்கணும், உங்க பாவங்களை அறிக்கையிடணும், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லையா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இவங்க மனம் திரும்பல, தேவனை விசுவாசிக்கல, பாவத்தை அறிக்கையிடல, ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வராங்க. அதனாலதான் அவன் யோவான் ஸ்நானன் திட்டுறான். நீங்க விரியன் பாம்பு குட்டிகளை போல இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அவ்வளவு அழுக்கும் அசுத்தமும் இருக்குது, ஆனா நீங்க அந்த தேவனுடைய கோபத்துல இருந்து தப்பிச்சுக்கலான்ட்டு இந்த ஞானஸ்தானம் எடுக்க வரீங்க. நான் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் தூற்று கூட யார் கையில தான் இருக்கு? ஆண்டவர் கையில தான் இருக்கு. அவர் வரும்போது அவரு என்ன பண்ணுவாரா, அந்த தூற்று கூடையில ஜலிக்கும் போது நல்லதெல்லாம் அவர் கையில வந்துருமா, கெட்டதெல்லாம் என்ன பண்ணுமா, கீழே போயிடும். என்னதான் நீ ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாலும் தேவனை விசுவாசிக்கலனா, பாவத்தை விடலனா, பாவத்தை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளல, மனம் திரும்பலன்னு சொன்னா தேவன் வரும்போது அதெல்லாம் எப்படிதான் போகப்படுமா? ஒரு கழிச்சு போடுறத போல அவர் கழித்து போடுவார் அவர்களை. அப்படி இவங்க என்ன பண்றாங்க? விசுவாசமே இல்லாம ஏதோ தேவனுடைய கோபத்துக்குன்னு தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற போல வராங்க. சடங்கு செய்வது போல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சடங்கு. நம்ம யூதர்கள் எவ்வளோ சடங்கு நியாயப்பிரமாணங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா? பலிகள்லாம் செலுத்துறோம், எவ்வளோ செய்யறோம், அதுல இதுவும் ஒரு சடங்கு போல நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் இது ஒரு சடங்கை போல பார்க்கல, இது ஒரு உடன்படிக்கையை போல பார்க்கிறாரு. இது ஒரு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை.